ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து காப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணத்தக்கவன் யார்? அற்பமான ஆரம்பம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஜெப வாழ்க்கையிலையும் ஆரம்பம் அப்படித்தான். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறான்னு சொல்லி முதல் நாள் நல்லா ஜெபம் பண்ணுவான். அந்த மனிதரை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா 40 நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள அந்த ஜெபாவி அவனுக்குள்ளே இருக்காது. ஆரம்பத்தை ரொம்ப அப்படி பிரகாசம் ஆரம்பித்து முடியும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அந்த அற்பமான ஆரம்பத்தை சிலர் ரசத்தை பண்ணுவாங்க, எல்லாம் என்ன அப்படின்னு. ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த பிஸ்னஸில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அற்பமாக தான் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர், ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பித்தார். அந்த சோப்பு கம்பெனியில் மேனுவலாக தான் எல்லாமே மேனுவலில் தான் அவங்க அந்த மிக்சிங்கை பண்ணுவாங்க. சோப்பு பவுட்ரு, சோப்பு கட்டிகள், இதெல்லாம் அவங்களே அது மேனுஃபேக்சர் பண்ணி மேனுவல் ப்ராடக்ட் தான் அவங்க பண்ணாங்க. அப்புறம் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தார். அற்பமான ஆரம்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய இடமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண. ஆனால் நல்லா வாழ்ந்த குடும்பம். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு அந்த தொழில் பொறாமையினால அந்த குடும்பம் நலிவு அடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ அதில் ஒரு தம்பி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியில் ஒருத்தர் இந்த சோப் பிஸ்னஸ் எடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனார். ஒரு 3 வருஷத்தில் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ், அந்த சோப்பை பேக் பண்ணுற, சோப் பவுடரை பேக் பண்ணுற ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒன்று இங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் அவர் ஆர்டர் பண்ணி வாங்கினார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அப்போ தான் வளர்ச்சி அடைந்து வருகிற தொழில். ஒன்றும் பிரபலமான ஆள், ரொம்ப பிரமாண்டமான இல்லை. இப்போ அவர் நல்ல டாப்பில், நல்ல உயர்ந்த நிலையில் போயிட்டுருக்கார். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளணும், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய கரத்தில் இருக்கிற நன்மைகளை, கரத்தில் இருக்கிறதை அவர் கவனித்து பார்க்கிறாராம். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கவனித்து பார்க்கிறார். நீங்க செய்கிற ஊழியத்தை அவர் கவனித்து பார்க்கிறார். நீங்க செய்கிற தொழிலை அவர் கவனித்து பார்க்கிறார். நீங்க செய்கிற வேலையை அவர் கவனித்து பார்க்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் அவருடைய கண்கள் கவனித்து பார்க்கிறது. செருபாபேலுடைய கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை கூட அவர் கவனித்து பார்க்கிறார் என்றால் அவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் என்பதை கவனியுங்கள். யார் என்ன பார்த்தா, யார் என்னை குறித்து அக்கறையாய் விசாரிக்கிறார்கள்? எல்லா சொந்தக்காரெல்லாம் வர்றவெல்லாம் பணத்தை பிடுங்கிறதுக்கும் பணம் இருந்தா வர்றான். சொந்தக்காரங்க வந்து நம்ம கிட்ட உட்காந்து அழகா பேசுவான். ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னாலே இங்கே வயிற்றுல புளிய கரைக்கும். என்ன எதுக்கு வரானோ தெரியலையே. வந்த உடனே அப்படியே அங்கேருந்து வரும்போதே பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே நைஸாக போடுவாங்க. இந்த இதற்கு ஒரு 10,000 வேணும், ஒரு 50,000 வேணும். அது பழைய காலத்தில் ஒரு 10,000 வேணும்னா அது பெரிய காசு. ஆனால் கடனா கொடுங்க, திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு வருவாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க,
இப்போ வர்ற ட்ரெண்டில் என்ன தெரியுமா, 10 லட்சம், ஒரு 10 லட்சம் இருந்தால் கொடுங்க, அப்புறம் கொடுத்துருவோம். சொந்தக்காரனா வந்து உட்காந்து நம்மளை கடைக்காரன் ஆகிட்டு போயிடுவானுங்க சிலர். அப்படி கடன் வாங்கக்கூடியவர்கள் வரும் பொழுது நாம கவனமா இருக்கணும். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி நடக்கணும். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரத்துல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனித்து 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 பார்க்கிறத மறந்துருப்பார். போராட்டம் இருக்கும், பலவீனம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது நடுவில் கர்த்தர் நம்ம கூட இருந்து எவ்வளவு அழகா வழி நடத்துறாரு என்றதை மட்டும் பாருங்களேன். ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. பிரமிக்க வைப்பார். அவர் நம்ம மேல எவ்வளவு கவனமா இருக்கிறான்றத நீங்க பார்த்தீங்கன்னா பிரமிப்படைஞ்சிருவீங்க. ஆண்டவர் சொல்வார், ஒரு சமயம் ஒரு போதக அவருடைய மனைவி குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். ஆச்சரியமான சாட்சி. என்னன்னா, அவங்க மனைவி நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை, நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப ஆவியில நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவாட்டி. அவங்க வீட்டுக்காரே குடிகாரனா இருந்து அவரை ரட்சித்து ஆண்டவருடைய ஊழியத்தைக்கு அடக்கிற அளவிற்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழும்படி மாற்றினவங்க. அவ்வளவு ஜெபிக்கிற அந்த தாய், அவங்க உள்ள கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இவர் வெளியில உட்காந்துருந்திருக்காரு. ஆஃபீஸில் இவருடைய ஆஃபீஸ் செட்டப் வீட்டில் இருக்கும், அதில் உட்காந்துருந்துருக்காரு. கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருந்தவங்க திடீர்னு உள்ள இருந்து வெளில வந்திருக்காங்க. வந்து சொல்லியிருக்காங்க, ஏங்க இப்போ ஒரு பாஸ்டர்னு ஒருத்தன் வருவான் உள்ள, அந்த ஆளு உங்களுக்கு தெரியும், அந்த ஆளு உங்களை ஒரு பெரிய கடன்ல சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வரான். இன்னபடி பேசுவான். நீங்க தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லுவான். நீங்க இதெல்லாம் கையெழுத்தை போட்டு நீங்க உரிமை ஆக்கிக்கோங்கன்னு சொல்லுவான். நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம்னு சொல்லுவான். நீங்க எதுலையாவது கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதனால நீங்க அந்த ஆள் விஷயத்துல பேசி ஒரு டீயை போட்டு கொடு, ஒரு காஃபியை போட்டு கொடு, என்னை கூப்பிடக்கூடாது. அவனை தண்ணி கூட கொடுக்காம அந்த ஆளை எப்படி பேசி அனுப்புவீங்களோ அனுப்பிடுங்க, தொந்தரவுப்படுத்தாதீங்க, அந்த ஆள் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியம். என்ன சொல்ற, அப்படிலாம் யார் வரப்போறான், நம்மளை தேடி யார் வரப்போறான் இப்படின்னு இவர் அசால்ட்டா உட்காந்து இருந்திருக்காரு. 5 நிமிஷத்துல ஒரு பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு உள்ள வர்றாரா. இவருக்கு பக்கம் தீ பிடிச்சி, என் மனைவி சொன்ன பாஸ்டரா இவரு? ஏன்னா அவர் நல்ல பாஸ்டர், அவருடைய பார்வையில் அவர் நல்ல பாஸ்டர். அவர் வந்தாராம், வாங்க பாஸ்டர் உட்காருங்க, வெயில்ல இருந்து வந்திருக்காரு, உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், நான் முக்கியமான விஷயத்துக்காக வந்தவங்ககிட்ட நம்ம சில விஷயங்கள் பேசணும். பேசுங்க பாஸ்டர், தாராளமா. யாரும் இல்லையே, யாருமே இல்லை, நீங்க பேசுங்க. அப்போ உடனே இவர் அவங்க என்ன சொன்னாலும் அந்த மாதிரி ஆரம்பிச்சாரா. நம்ம அசோசியேஷன் நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம், நம்ம அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் தலைவராக வரணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், அப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டெல்லாம் உங்கள் பேரில் மாற்றணும், இது இருக்குது அது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அவர் பான்னு கலந்து விட்றாரா. இவர் டைரக்டாக பிடிச்சிட்டார். பாஸ்டர், இதெல்லாம் கரெக்டு, அந்த அசோசியேஷனில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் மூஞ்சி செத்தே போச்சு. கடனா? ஆமாம், அது பார்த்துக்கலாம் பாஸ்டர், அது நம்ம தான் கட்ட போகிறோம். அவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம தான் கட்ட போகிறோம். நம்ம இல்லை, இவர் சொல்லிருக்க, நம்ம இல்லை, நீங்கள் தான் வாங்கினது. நீங்கள் அது எப்படி நம்ம கட்டுவோம்? எதுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு தெரியாத. அவர் என்னன்னா, இவரை தலைவராக்கிட்டு அவர் கழண்டுட்டு ஒரு மெம்பர் போல இருந்துட்டு இவர் அந்த கடனை சிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு அவருக்கு ஒரு எண்ணம். கர்த்தர் பாருங்க கவனமா இருக்கு, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல கவனமா இருக்கு. அதனால ஆண்டவர் எச்சரிச்சிட்டார், பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த காலை வேளையில அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. நீங்க செபித்தா ஆண்டவர் கேட்பார், அவர் கவனமா வச்சிருப்பார். தீமை வருதா சொல்லிடுவார், ஏய் தம்பி, தங்கச்சி, மகளே, மகனே, இதை பண்ணாத, பாரு இது வருது பார்,
அது அது சிறுத்தை, அது சிங்கம், இது கரடி, பார்த்துக்கோ இந்த ஜனத்தினிடத்தில் ஜாக்கிரதையா இருன்வார். நம்ம அந்த அதுக்கு தகுந்த போல ஜாக்கிரதையா இருந்துட்டா நம்மை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா பண்ணாரு? எவ்வளோயா கடன் இருக்குன்னு கேட்டோடனே முடிச்சவரு, அதெல்லாம் அதெல்லாம் கம்மி தான், அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து தலைமை எடுத்து நடத்தணும். அவர் சொல்லிட்டாரு, கடனை வச்சுட்டு என்கிட்ட வராத, தயவுசெய்து எழுப்பி போங்க பாஸ்டர், கடனோடலாம் இங்கே வராதிங்க அப்படின்ட்டார். அந்த ஆளுக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆகி போயிட்டான். கிட்டத்தட்ட அதிக பணம், ஒரு 10 லட்சத்துக்கு மேலே, அப்போ அந்த நாட்களில் 10 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கி ஊழியக்காரங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றி கடனை வாங்கி இவர் தலையில், இவர் தான் தலைவர், இவர் தான் பொறுப்பெடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தான் கொடுத்தோம் அப்படின்னு பொய்யா சொல்லி இவரை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணாரு. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவரை பாதுகாத்தது. இந்த காலவெளியில் உங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி தான் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்குது. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஐயோ என் கூட ஆண்டவர் இல்லை, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய 7 கண்கள் உன்னை கவனித்து பார்த்துருக்கிறது. கையில் இருக்கிற செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்குநூலே பார்க்கணும், உங்களை அவர் கவனிக்கிறார். உங்களை கவனிக்கிறவர் ஆனபடினால் அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினால் ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்துவார். இந்த காலை வேளைகள் எல்லா தீங்குக்கும் வரக்கூடிய பொல்லாத காரியங்களுக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து உங்களை வழிநடத்த போகிறார். ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன்.